இல்லை, இந்த நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கே அதுதான். வழக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது பட்டியல் சாதிக்குள்ளாகவே பிரிவினைகளை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பிரிவினை வராத அளவிற்கு அனைவரையும் அரவணைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஜனார்த்தனன் கமிட்டி அமைத்து இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அல்லது பின்தங்கிய நிலையை ஆய்வாக அல்லது அறிக்கையாக தயார் செய்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனால்தான் இது இன்றைக்கு சட்டப்பூர்வமாக அது வெற்றியடைவதற்கான ஒரு அடிப்படையாக இருந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இந்த சட்டம் வலுவிழந்து விடக்கூடாது என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்த காரணத்தினாலும் ஏற்கனவே வழங்கப்பட்டு ரத்து செய்திருக்கிற ஆந்திராவினுடைய ஷின்னான் அவர்களுடைய அந்த வழக்கையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா வழக்கினுடைய தன்மைகளை எல்லாம் உணர்ந்து ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய இடஒதுக்கீட்டினுடைய சட்டம் இந்த சட்டம்.